ரீசெண்டா 20,000 கீழே நீங்க பாத்தீங்கன்னா லாவாவும் iQOOவும் சூப்பர்பான போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து லாவா பிளேஸ் கர்வ் 5G, இது iQOO Z9 ஸ்பெக்ஸ் எல்லாம் தரமா இருக்குங்க. இந்த ரெண்டு போன்ஸோட அன்பாக்சிங்கும் நாங்க நம்ம சேனல்ல பண்ணல. சரி, அன்பாக்சிங்க்கு பதிலா டைரக்டா கம்பேர் பண்ணி பார்த்தலாமே. இந்த ரெண்டு போன்ஸ்ல எந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணணும்னு இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். சரி, வித் தட் அவுட் ஆஃப் தி வே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? டிசைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா லாவா தான் கொஞ்சம் பிரீமியமா தோணுது கம்பேர்ட் டு iQOO. ஏன்னா லாவால நீங்க பாத்தீங்கன்னா கர்வ்ட் கிளாஸ் பேக் இருக்கு, கர்வ்ட் கிளாஸ் ஃப்ரண்ட்டும் இருக்கு. அதுவும் இல்லாம பின்னாடி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனா வியர்டா ஃப்ரண்ட்ல வந்து எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்காம போயிட்டாங்க. அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா iQOOல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபிளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க, பாக்ஸி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிளாட் பிளாஸ்டிக் பேக் இருக்கு அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராகன் ட்ரெயில் ஸ்டார் 2+ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம iQOOல வந்து IP54 ரேட்டிங் கிடைக்கும். உங்களுக்கு லாவால IP ரேட்டிங் எதுவுமே இல்ல. சோ ஓவரால் டியூரபிலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா iQOO இஸ் பெட்டர் தென் லாவான்னு சொல்லலாம். ஆனா லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாவா தான் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. அண்ட் இன் ஹேண்ட் ஃபீல் நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு இன் ஹேண்ட் ஃபீல் லாவாவோடது கொஞ்சம் அதிகமா பிடிச்சிருக்கு. ஏன்னா கர்வ் ஆகுறதுனால கையில நல்லா உட்காருதுங்க. கம்பேர்ட் டு iQOO கொஞ்சம் வைடா ப்ராடா இருக்கு. அப்புறம் வெயிட்ட பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பார்த்தலாம். லைவா 191 கிராமுங்க லாவா, iQOO 187 கிராம், 88. ஸோ ஓவராலா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியல எனக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப் சி 2.0 போர்ட் தான். ரெண்டுத்துலயுமே சிம் கார்டு ட்ரீல வந்து உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு நீங்க ஆட் பண்ண முடியாது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க ரெண்டு போன்ஸ்லயுமே. ஸோ ஓவராலா லாவாவோட டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா இட் டசன்ட் ஃபீல் லைக் 20,000 ரூபி ஃபோன். ஒரு 30,000-40,000 ஃபோன் மாதிரி இருக்குங்க. கம்பேர்ட் டு iQOO, எஸ் இட் ஃபீல்ஸ் லைக் 20,000 ரூபி ஃபோன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கேமரா மாடல் கூட பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடலோட டிசைன் வந்து லாவால நல்லா போட்டுருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் ஐபோன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இண்டிவிஜுவல் கேமரா ரிங்ஸ் போட்டுருக்கனால பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. சோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, டிஸ்ப்ளே பத்தி பேசலாமா? லாவால உங்களுக்கு 6.67 inch கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh ரேட்டும் இருக்கு. 800 nits of peak brightness கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் கிடைச்சிரும் இன் யூடியூப். iQOO டிஸ்ப்ளே வந்து ஃபிளாட் 6.67 inch டிஸ்ப்ளே, 120 Hz refresh rate, அகைன் AMOLED பேனல் தான். 1800 nits peak brightness கிடைக்கும். 1000 nits peak brightness in HBM மோடு உங்களுக்கு கிடைக்கும், which is very very good. அத தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் உங்களுக்கு YouTube and Netflix ரெண்டுத்துலயுமே கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் நாங்க கலர் அக்யூரசி டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு iQOO கலர் அக்யூரசி கண்டிப்பா ரொம்ப அதிகமா பிடிச்சது கம்பேர்ட் டு லாவா. லாவால வந்து HDR கலர் அக்யூரசி வந்து கேவலமா இருந்தது. ஏன்னா ரெட்ஸ் வந்து ஆரஞ்சா காட்டிட்டு இருந்தது கம்பேர்ட் டு iQOO. iQOO டிஸ்ப்ளே டியூனிங், கலர் டியூனிங் சூப்பரா இருக்குங்க. ஆனா என்ன கர்வ் டிஸ்ப்ளே இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு லாவா. சோ தட்ஸ் தேர். அப்புறம் சூரிய வெளிச்சத்துல வெளியே எடுத்துட்டு போகும்போது iQOO டிஸ்ப்ளே வந்து பிரைட்டா இருக்கு கம்பேர்ட் டு லாவா. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து AMOLED பேனல் கொடுத்திருக்கனால அவங்க ப்ராப்பரான ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட் அன்லாக் பண்ணுது ரெண்டுத்துலயுமே, நோ ப்ராப்ளம். ஹாப்டிக் ஃபீட்பேக் இல்லனா வைப்ரேஷன் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஓகே தாங்க, அவ்வளவுலாம் நல்லா இல்ல. சோ கீப் தட் இன் மைண்ட். ப்ளூடூத் கோடெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுத்துலயுமே LDAC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, LHDC சப்போர்ட் இல்ல. சோ நீங்க OnePlus Buds 3 மாதிரி ஏதாச்சும் ப்ளூடூத் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் வாங்குறீங்கன்னா LHDC சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாவால டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு லாவோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு கம்பேர்ட் டு iQOO. நீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா iQOO Z9ல 200% வால்யூம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு லவுட்னஸ் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வால்யூம் மீட்டரை புஷ் பண்ணிக்கலாம். சோ ஓவராலா டிஸ்ப்ளே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் லாவால கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா டிஸ்ப்ளேயோட டியூனிங் எனக்கு அவ்வளவு பிடிக்கல. கம்பேர்ட் டு தட் iQOOல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க, பிரைட்னஸ் அதிகமா இருக்கு, டிஸ்ப்ளேயோட டியூனிங் சூப்பரா இருக்கு. சோ iQOO ஆக்சுவலி கொஞ்சம் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ்ல பெட்டரா இருக்கு, ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் லாவா பெட்டரா இருக்கு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? லாவால வந்து உங்களுக்கு மீடியாடெக்கோட Dimensity 7050 சிப் கொடுத்திருக்காங்க. என்னடா எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, லாவா அக்னி டூலையும் சேம் ப்ராசஸர் தான் கொடுத்திருந்தாங்க. அதே சமயத்துல iQOOல வந்து உங்களுக்கு Dimensity 7200 சிப் கொடுத்திருக்காங்க. இதே சிப் தான் உங்களுக்கு Nothing Phone 2 கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் அது 7200 Pro அவங்க ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்க ஆன்டிடியூட் டெஸ்ட் பண்ணவங்க ஆன்டிடியூட்ல வந்து எங்களுக்கு iQOOல 7.2 லாக்க்கு மேல ஸ்கோர் கிடைச்சது கம்பேர்ட் டு லாவா. அதுல வந்து எங்களுக்கு 5.81 லாக் தான் கிடைச்சது. இன்ஃபேக்ட் iQOOட ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா Nothing Phone 2 பெட்டரா இருக்குங்க
AnTuTool especially. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், iQOO உங்களுக்கு LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு LPDDR5 RAMமும் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சரி, அதுல என்ன அவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்கோர்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுங்க. லாவாவோட ரீட் ரைட் ஸ்கோர்ஸ் ஆர் மச் பெட்டர் than iQOO. அடுத்து நாங்க CPU throttle test ரன் பண்ணி பார்த்தபோது லாவால சுத்தமா no throttling detected அப்படின்னு காட்டுச்சு. and iQOOல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 95% CPU stability கிடைச்சது, which is also very very good. GPU stabilityல வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நெக் டு நெக்கா இருந்தது, 99.6 99.7. பட் நீங்க iQOOல பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு ஆவரேஜ் FPS கிடைச்சது கம்பேர்ட் டு லாவா. சோ iQOOட GPU வந்து கண்டிப்பா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குங்க. ஆனா நாங்க BGMI டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டுத்துலயுமே எங்களுக்கு வந்து சேம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் தான் கிடைச்சது. நீங்க வந்து ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம்ல விளையாடலாம், அப்படின்னா 60 FPS ல விளையாடலாம், இல்லனா அல்ட்ரா அண்ட் HDR ல விளையாடலாம். பேசிக்கலி 40 FPS at HDR கிராஃபிக்ஸ். ஆனா ஒரு விஷயம் நாங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணோம், லாவா வந்து ரொம்ப சூடாகுதுங்க. கேம் விளையாடும் போது அதிக நேரம் நீங்க கேம் விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா லாவா கெட்ஸ் ஹாட்டர் கம்பேர்ட் டு iQOO. iQOO வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கு, வார்மா ரன் பண்ணுது, it doesn't get hot at all. So overall பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும், கேமிங் பொறுத்த வரைக்கும் iQOO is definitely better than lava. So நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன் பாக்குறீங்கன்னா 20,000 கீழ கண்டிப்பா நான் iQOO தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கம்பேர்ட் டு lava. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் டை தாங்க, சுத்தமா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டுத்துலயுமே NFC கிடைக்காது உங்களுக்கு, Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ரெண்டுத்துலயுமே 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், iQOO and lavaல நாங்க Wi-Fi டெஸ்டிங் பண்ணோம் சேம் நெட்வொர்க்ல. அதுல எங்களுக்கு iQOOட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா தோணுச்சுங்க கம்பேர்ட் டு lava. lavaல வந்து கொஞ்சம் Wi-Fi கனெக்டிவிட்டி and Wi-Fi ஸ்பீட் இஷ்யூஸ் எங்களுக்கு தெரிஞ்சது கம்பேர்ட் டு iQOO. ஓகே, ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி நாங்க டெஸ்ட் பண்ணோம், 100% சார்ஜ் பண்ணிட்டு சேம் திங்ஸ் நாங்க ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே பண்ணதுக்கு அப்புறம் 1% வரைக்கும் கொண்டு வந்தோம். 1% வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து லாவால 6 hours 4 minutes of screen on time கிடைச்சது, and iQOOல வந்து 6 hours 55 minutes of screen on time கிடைச்சது. So iQOOட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு பெட்டரா தோணுச்சு. உங்களுக்கு 7 hours பேட்டரி லைஃப் iQOOல கிடைக்கும் கம்பேர்ட் டு அரௌண்ட் 6 hours on lava. and இது வந்து நான் ஸ்கிரீன் ஆன் டைம் பத்தி சொல்றேன். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீட் கூட iQOOல பெட்டரா கொடுத்திருக்காங்க. 44 watt சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க, இதுல வந்து 33 watt தான் கிடைக்கும். அப்படின்னா இந்த 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு லாவால வந்து 1 மணி நேரம் எடுக்குதுன்னா இதுல வந்து 1 மணி நேரம் 15 நிமிஷம் எடுக்கும். ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா லாவால ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, லாவால வந்து கிளீன் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மினிமல் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. சுத்தமா ப்ளோட்வேரே இல்ல. அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா iQOOல வந்து ப்ளோட்வேர் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா FunTouch OS 14 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்திருக்காங்க. ஆனா லாவால வந்து உங்களுக்கு Android 13 தான் கொடுத்திருக்காங்க. ஆமா, லாவா வந்து 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 14 and Android 15 தான் கிடைக்கும். அதே சமயத்தில் iQOOலயும் அதே சேம் 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. ஸோ iQOOல வந்து உங்களுக்கு Android 15 and Android 16 கிடைக்கும். ஸோ லாங்கர் சப்போர்ட் இருக்க போகுது. அது நீங்க பாத்தீங்கன்னா iQOOட அப்டேட் சைக்கிள் கம்பேர்ட் டு லாவா டெஃபினெட்லி பெட்டரா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க நம்பி iQOO போன் வாங்கலாம். ஏன்னா iQOOல வந்து கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் வந்து டைம் கொடுத்துருவாங்க. லாவால அந்த நம்பிக்கை நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது, கஷ்டமான விஷயம் தான். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாவால வந்து உங்களுக்கு ஸ்டாக் மினிமல் ஆண்ட்ராய்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நீங்க டைரக்டா போன் எடுத்து கார்ல வச்சீங்கன்னா அதே கால் பிக்கப் பண்ணிக்கோங்க, இயர்பீஸ் டைரக்டா ஆன் ஆயிரும் and call will start, which is very nice. அதாவது நீங்க வந்து 3 finger swipe down பண்ணி split screen mode directly போலாம். 3 finger screenshot option இருக்கு and flashlight blink ஆகும் for incoming calls. இதெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல ஃபீச்சர்ஸா கொடுத்திருக்காங்க. ஆனா FunTouch OS நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்மார்ட் சைட் பார், floating window, small window, அதுன்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. FunTouch OS கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா is more feature rich compared to லாவாவோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் லாவால வந்து உங்களுக்கு கூகுள் டயலர் கிடைக்கும். ஸோ நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் கண்டிப்பா போகுங்க. iQOOல வந்து உங்களுக்கு iQOOட டயலர் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் வித்வுட் அ ப்ராம்ப்ட். ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு மீ கண்டிப்பா iQOO தாங்க வினர் கம்பேர்ட் டு லாவா. ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? iQOOல உங்களுக்கு சிங்கிள் யூஸ்ஃபுல்லான கேமரா கொடுத்திருக்காங்க. 50 MP Sony IMX 882 சென்சர் கொடுத்திருக்காங்க. 2 MP டெப்த் கேமரா கிடைக்கும் உங்களுக்கு. அட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. லாவால வந்து ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் தாறுமாறான ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 64 MP பிரைமரி கேமரா கிடைச்சிரும், 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க, அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ நான் ஒரு விஷயம் கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லி ஆகணும், ஸ்பெக்ஸ் பார்த்து எப்பவுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு ஏன்னு சொல்றேன் நான், தெரிஞ்சிடும். பிரைமரி கேமரா டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே நல்லா தான் இருக்கு. டீடைல்ஸ் இருக்கு, ஷார்ப்னஸ் இருக்கு, எல்லாமே பிரச்சனை இல்லை. பட் iQOOல நீங்க பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் அண்ட் ஷார்ப்னஸ் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு பாக்குறதுக்கு கம்பேர்ட் டு லாவா கொஞ்சம் ஓவர் ஷார்பன் பண்ணுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா லாவால வந்து உங்களுக்கு நிறைய பர்பிள் ஃப்ரிஞ்சிங் அந்த மாதிரி ஆர்டிஃபேக்டிங் கண்டிப்பா தெரியும். நான் பிரச்சனைங்க தெரியும் உங்களுக்கு ப்ராசஸிங்ல. கலர் சயின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா iQOOல வந்து உங்களுக்கு 2 கலர் சயின்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, விவிட் அண்ட் நேச்சுரல். நீங்க விவிட்ல ஷூட் பண்ணாலும் நேச்சுரல் ஷூட் பண்ணாலும் ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லான இமேஜஸ் ஷூட் பண்ணுது
iQOO பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, டைரக்டா நீங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல லாவால நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு நேச்சுரல் கலர் டியூனிங் பண்ணிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அண்டர் சேச்சுரேட்டடா இருக்கு, மியூட்டடா இருக்கு கலர்ஸ். சோ நிறைய பேருக்கு இது வந்து அவ்வளோ அட்ராக்டிவா தோணாது. HDR பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா iQOO இஸ் பெட்டர் தென் லாவா. ஏன்னு நான் சொல்றேன், ஏன்னா iQOOல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான HDR ப்ராசஸிங் iQOO பண்ணி கொடுத்துருது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஷேடோஸ்ல கொஞ்சம் டீடைல்ஸ் அதிகமா புல் பண்ணுது லாவா. நீங்க பாத்தீங்கன்னா நாய்ஸ் இருக்கு அதிகமா இந்த ஷேடோஸ் லாவாவோட பிக்சர்ல, பட் டீடைல்ஸ் அதிகமா புல் பண்ணுது கம்பேர்ட் டு iQOO. ஆனா அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா லாவால வந்து உங்களுக்கு ஹைலைட்ஸ்ல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குங்க, ஓவர்ப்ளோனா இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பர்பிள் ஃப்ரிஞ்சிங் இங்கேயும் எங்களுக்கு தெரிஞ்சது. HDR ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீனான HDR ப்ராசஸிங் iQOO பண்ணுது, ஒரு ஓவர் ஆர்டிஃபிஷியலான லுக் வந்து லாவா கிரியேட் பண்ணுது. அண்ட் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது கண்டிப்பா நான் iQOO தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கம்பேர்ட் டு லாவா. ஏன்னா ஸ்கின் டோன்ஸ் லாவால கேவலமா இருக்கு. இன்ஃபேக்ட் என் கலீகோட போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்டோட கலரே மாத்திருச்சு லாவா கம்பேர்ட் டு iQOO. அண்ட் iQOOல நீங்க பாத்தீங்கன்னா டீடைல்ஸும் அதிகமாக கிடைக்கும். போர்ட்ரேட் மோட்ல கூட நாங்க எடுத்த போட்டோஸ் வந்து iQOOல தான் கண்டிப்பா பெட்டரா இருந்தது. எட்ஜ் டிடெக்ஷன் பாருங்க, போகா டிராப் ஆஃப் பாருங்க, போர்ட்ரேட் மோட்ல வந்து iQOOல தான் சூப்பரா இருக்கு. லோ லைட் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் iQOOல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்கனால iQOOவோட நைட் மோட் பெர்ஃபார்மன்ஸ் லாவாவை ஈஸிலி பீட் பண்ணிருது. உங்களுக்கே கண்ணுக்கு தெரிஞ்சிடும். டேக் a look at these pictures. ஆனா ஒரே அட்வான்டேஜ் லாவால என்னன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க, 8MP அல்ட்ரா வைட். ஆக்சுவலி போட்டோ குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்ல, பட் கம்பேர்ட் டு iQOO உங்களுக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால தட்ஸ் a good thing. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மேக்ரோ வேற கொடுத்திருக்காங்க, அது வந்து உங்களுக்கு iQOOல கிடைக்காது. உங்களுக்கு அதிகமான கேமராஸ் வேணும்னா கண்டிப்பா லாவா கொஞ்சம் பெட்டரா தோணும் உங்களுக்கு, பட் நல்ல கேமரா, ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா iQOO கொஞ்சம் பெட்டரா தோணுது எனக்கு, எஸ்பெஷலி ஃபார் பிக்சர்ஸ். சரி, செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியா நான் சொல்லுவேன் iQOO இஸ் பெட்டர் தென் லாவா. ஏன்னா iQOOல வந்து உங்களுக்கு ஸ்கின் டோன்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க, நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் கிடைக்கும். நீங்க டே லைட்ல ஷூட் பண்ணுங்க, அகேன்ஸ்ட் த லைட் ஷூட் பண்ணுங்க, போர்ட்ரேட் செல்ஃபிஸ் எடுங்க, எவ்ரிதிங் லுக்ஸ் பெட்டர் ஆன் iQOO கம்பேர்ட் டு லாவா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா லோ லைட் செல்ஃபில லாவா கேவலமா இருக்குங்க பாக்குறதுக்கு. iQOO அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுது, சோ தட்ஸ் குட். ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அண்ட் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங்ல வந்து iQOOல ஸ்டெபிலைசேஷன் இல்ல, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அவங்க கொடுக்கறது இல்ல. லாவால உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்கனால தட் இஸ் டெஃபினெட்லி a good thing. ஆனா குவாலிட்டியும் கலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் iQOOல பெட்டரா இருக்கு. ஆனா ஸ்டெபிலைசேஷன் இல்லாதது வந்து ஒரு பெரிய மிஸ் மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதே பிரச்சனை தான் உங்களுக்கு 1080p 30 FPS செல்ஃபி வீடியோல இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு லாவால கிடைச்சிடும், iQOOல இல்ல. லாவா என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு கேமரா ஹார்ட்வேர் எல்லாம் நல்லா கொடுத்துறாங்க, உங்களுக்கு வீடியோல வந்து ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துறாங்க, எல்லாமே கொடுத்துறாங்க. ஆனா iQOO என்ன பண்றாங்கன்னா கேமராஸ் கம்மியா கொடுக்குறாங்க, ஹார்ட்வேர் கம்மியா கொடுக்குறாங்க, ஆனா உங்களுக்கு குவாலிட்டியான பிக்சர்ஸ் ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க, which is definitely a better thing. என்ன கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேமரா ஹார்ட்வேர் கம்மியா கொடுத்துவாங்க, அட்லீஸ்ட் குவாலிட்டியான பிக்சர் ஷூட் பண்ணணும், எஸ்பெஷலி லோ லைட்ல வந்து நல்ல பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து iQOO சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதிகமான கேமராஸ் வேணும்னா லாவா சூஸ் பண்ணலாம். சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா லாவா வாங்கலாமா iQOO வாங்கலாமா 20,000 கீழ அப்படின்னு நீங்க யோசிச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் iQOO தான் சொல்லுவேன். ஏன்னா iQOOல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க, பிளஸ் உங்களுக்கு வந்து அதிகமா ஃபீச்சர்ஸும் கொடுத்துறாங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு, பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கு, சார்ஜிங் ஸ்பீட் ஃபாஸ்டரா இருக்கு. சோ iQOO வந்து யூஸ்ஃபுல்லான இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணுது கண்டிப்பா. ஆனா லாவா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பேட் ஃபோன். லாவா இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் ஃபோன், எஸ்பெஷலி லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் லாவா வந்து இஸ் பெட்டர் தென் iQOO. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, இட்ஸ் நாட் டூ பேட். கேமரா கூட நிறைய ஹார்ட்வேர் கொடுத்துறாங்க, சாஃப்ட்வேர் கூட அட்லீஸ்ட் கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, which is a good thing. அண்ட் லாவாட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் அவங்க அட்டெம்ப்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோன்ஸ் கிரியேட் பண்றாங்களே, ஒரு யூனிக்கான ஃபோன் அண்டர் 20,000 rupees வித் கர்வ் டிஸ்ப்ளே கிரியேட் பண்றாங்களே, தட் இட் செல்ஃப் இஸ் கமெண்டபிள் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா லாவா iQOO கூட நம்ம எப்ப கம்பேர் பண்ணிருக்கோமா, அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க, which is good job லாவா. அண்ட் iQOO is definitely the winner. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கம்பேரிசன்ஸ் நாங்க ட்ராக்கின் டெக் தமிழ்ல போட்டு இருப்போம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறம் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக்கின் டெக் தமிழ்.